அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதரிகளே, இறைவனுடைய மாபெரும் அருளின் காரணத்தினால் இந்த நேரத்திலே நிர்வாகிகளே உங்களைத்தான் அப்படின்னு ஒரு தலைப்பை தந்திருக்கிறாங்க. நிர்வாகிகளே உங்களுக்கு தான் என்ற இந்த தலைப்பில் நிர்வாகினா யார்? எல்லாரும் நிர்வாகியாக தானே இருக்கிறோம். ஏதோ மாவட்டத்தில் கிளையில் ஏதாவது ஒரு பொறுப்பில் தானே இருப்போம். நிர்வாகி என்றால் யார்? பொறுப்பாளர். பொறுப்பாளர் என்றால் யார்? நிர்வாகி. இப்போ என்ன மேட்ருன்னா, நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாமோ நிர்வாகி என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கிறோம். அதுதானே இந்த ரிசல்ட்டே என்ன விளங்குது? சொல்லக்கூடிய சில பேர் நிர்வாகினா என்னன்னு நான் பதில் சொல்லுவேன்னு சில பேர் கையை தூக்கி இருக்கிறீங்க. அந்த பதில் சரியா தப்பா என்பது ரெண்டாவது தான் பார்க்கணும். ஒரு பேச்சுக்கு அந்த பதில் சரியாக இருந்தாலும் கூட இவ்வளோ பேர் வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 பேர் அல்லது ஒரு 12 பேர் 15 பேர் தான் நிர்வாகினா என்னன்னு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. பாக்கி உள்ள ஆட்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலை. ஆனால் நம்ம நிர்வாகி. சரிதானா? நான் ஏன் நிர்வாகியாக இருக்கிறேன், நிர்வாகினா என்னன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு நான் நிர்வாகியாக இருந்தால் எப்படி நிர்வாகம் பண்ணுறது? நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறேன். அந்த கடைக்கு நான் தான் முதலாளி. முதலாளினா என்னப்பா? முதலாளினா முதலாளி. நீ முதலாளியா இருக்கலாம், முதலாளி இல்லையா இல்லாமலும் இருக்கலாம். முதலாளினா என்னப்பா என்னன்னு தெரியாமலும் இருக்கலாம். இப்படின்னு ஒருத்த முதலாளியாக ஒரு மளிகை கடையில் இருந்தால் அந்த கடை உருப்படுமா? முதல்ல நான் யாருன்னு தெரியணும். எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்னன்னு தெரியணும். என்ன ஏதுன்னு தெரியாம நான் ஒரு நிர்வாகியாகவோ ஒரு கடை முதலாளியாகவோ இருந்தா எப்படி உருப்படும்? நம்மள நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறோமா? கல்யாணம்னா பண்ணியிருக்கிறோம்ல. கணவன் என்றால் யார்? ஒரு ஆள்கிட்ட இப்போ கேட்குறேன்னு வைங்களேன், கணவன்னா யாரு? கணவன்னா கணவன், மனைவிக்கு கணவன். இப்போ கணவன்னா என்ன? கணவன்னா கணவன் தான். அதில் 10 பேர் கணவன்னா என்னன்னு நான் கரெக்டாக பதில் சொல்லுவேன் அப்படின்னு 10 பேர். மீதி 90 பேரில் கணவன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கணவனாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டைலில் தான் நாம் இருக்கிறோம். முதல்ல நம்ம ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருந்தால் ஏன் தலைவர்? தலைவர்னா என்ன அது தெரியணும். அல்லது மனைவிக்கு புருஷனாக கணவனாக நாம் இருக்கிறோம் என்றால் அதனுடைய பொறுப்பு என்ன, அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன அது தெரியணும். ஒரு கடைக்கு முதலாளி என்றால் அந்த முதலாளினா என்னன்னு தெரியணும். இது தெரியாமல் இருந்தால் பொதுவாக ஒரு பேச்சு நம்ம வழக்கத்தில் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு வழக்கம் வச்சிருக்கிறோம். என்ன? சொர்ணகட்டம்ன்றுவாங்க. ஒரு பொறுப்பு அல்லது எதுவாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலைன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அது என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு நிலை என்ன? இன்னொரு வார்த்தையில் சொல்லுவாங்க பொடுவோக்கு. எதுக்கும் லாயக்கு இல்லாதவன். என்னப்பா ஒரு பிள்ளைய கட்டி வச்சிங்களே, கல்யாணம்னா பண்ணி வச்சிங்களே, அதுதான் ஏன்னு அவனுக்கே தெரியலை, நான் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு எனக்கும் தெரியலை, எப்படியோ வாழ்கிறோம் அப்படின்ட்டு பொடுவோக்குத்தனமான பதில் வரும். சரி, இது எல்லா விஷயத்திற்கும் நான் 1-2 உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அனைத்து விஷயத்திற்கும் நமக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பை பற்றி தெரியவில்லை என்றால், எதற்காக வேண்டி இதை நாம் செய்கிறோம் என்று புரியவில்லை என்றால் அது நல்ல நிலையாக இருக்காது. சரிதானே? இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். நிர்வாகி என்றால் யார்? நிர்வாகி என்றால் என்ன? கேள்விக்கு பதில் வரணும்ல. நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஓரளவுக்கு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை, உங்களுக்கு தெரிந்த அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லியிருக்கிறீங்க. நிர்வாகி என்றால் மார்க்க அடிப்படையிலையும் உலக நடைமுறையிலையும் நிர்வாகி என்பதற்கு வேறு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. திட்டமிட்டு செயல்படுதல். நிர்வாகி என்றால் திட்டமிட வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். இதுக்கு பேர் தான் நிர்வாகி. மார்க்கத்திலையும் சரி உலகத்திலையும் சரி பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நிர்வாகியும் அவர் திட்டமிடணும், ரெண்டாவது அதை செயல்படுத்தணும். இந்த ரெண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அதுக்கு பின்னால் அந்த இறையச்சம், இஹ்லாசு, பொறுமை அதெல்லாம் அதுக்கு பின்னால் வந்துடும். ஆனால் இது நிர்வாகி என்றால் இந்த ரெண்டு இருக்கணும். இது இருந்தால்தான் நிர்வாகி. சரியா?
நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை சார்ந்ததாக இருக்கும். அடிப்படை என்றால் ஒரு நிர்வாகி என்றால் யாரை நிர்வாகி என்று சொல்ல முடியும் என்றால் எல்லா விதமான திட்டமும் அவர் போடணும். போட்ட அந்த திட்டங்களை அவர் செயல்படுத்தணும். எப்படி திட்டம் போடணும், அது மசூரா பண்ணணும், அது அடுத்தடுத்த விஷயங்கள். ஆனால் அடிப்படையில் இதுதான் இருக்கணும். இப்போ நிர்வாகிகளே உங்களைத்தான் கேட்குறேன். அதுதானே தலைப்பு. எனக்கு தலைப்பு என்னன்னு தெரியுதுல்ல. உங்களை எத்தனை பேர் திட்டம் போட்டிருக்கிறீங்க, என்னென்ன திட்டம்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க? இந்த ரெண்டு கேள்வியும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். நான் முதல்ல கேட்டேன்ல, நிர்வாகினா என்ன, நிர்வாகி என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்டேன். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை சொன்னீங்க. அதுக்கு முறையான ஒரு பதிலையும் சொன்னேன். நிர்வாகி என்றால் திட்டமிடுதலும் அதை செயல்படுத்துவது தான் நிர்வாகி அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன பதில். சரி, இந்த அடிப்படையில் நீங்கள் யாரும் செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு கிளைகள் நாங்கள் இப்படி திட்டமிட்டிருக்கிறோம், இதை செய்ய நினைக்கிறோம், இதை செய்யணும் மசூரா பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது வேணும் தான். பொதுவாக நாம் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம், நம்முடைய சூழல்கள் எல்லாம் எப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது, இதை முதல்ல நாம் உணரணும். அதாவது இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாம் நிர்வாகிகள் என்பதை முதல்ல உணரணும். ரெண்டாவது, எதுக்காக வேண்டி நிர்வாகி என்பதையும் நாம் புரியணும். இந்த ரெண்டையும் புரியவில்லை என்றால் காலாகாலத்திற்கும் நாம் இந்த தாவா பணிகளையோ அல்லது நிர்வாகிகளாகவோ பேருக்கு இருப்போமே தவிர செயல்பாட்டுக்கு நம்ம கொண்டு வர மாட்டோம். முதல் விஷயம் என்ன, இந்த தலைப்பை எனக்கு தரப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமில்ல, நிறைய பேருக்கு ஒரு சோர்வு இப்போ வந்திருக்குது. நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சோர்வு வந்திருக்கிறது. என்ன சோர்வு? இத்தனை வருஷமா பிரச்சாரம் பண்ணோம், அதான் ஒரு மர்க்கஸை உருவாக்கிட்டோம், அல்லது ஒரு 10 பேர் நமக்கு இருக்கிறாங்க, அல்லது ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம், அல்லது வேற ஏதாவதுன்னா நம்ம சொல்றதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, அதான் முடிஞ்சு போச்சுல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி எதுக்கு தாவா, இனி எதுக்கு கஷ்டப்படணும், இனி எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும்? மாநாடுன்னு இங்கே அறிவிச்சிங்க, அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, எல்லாம் நம்ம கூட்டு வந்தது தானே, நம்ம கிளைகளில் இருந்து ஒவ்வொரு ஊரில் இருந்து அவங்கவுங்க கூட்டு வந்தது தானே. அப்போ இதுக்காக வேண்டி இனிமேல் நாம் பெரிய தாவா பண்ணணுமா என்ற ஒரு சோம்பேறித்தனமும் அலட்சியமான ஒரு நிலையும் நமக்கு வந்திருக்குது. முதல்ல இந்த அலட்சியத்தை முதல்ல போக்குனா தான் நாம் நிர்வாகியாக இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால், முதல்ல இருந்ததை விட தாவா பணியை கூடுதலாக செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு இப்போ நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எல்லாமே மேலோட்டமாக பார்த்துட்டே இருக்கிறோம். தாவா பணியை, குர்ஆன் ஹதீஸை மக்கள்கிட்ட மத்தியில் கொண்டு செல்வதற்கு இன்னும் நிறைய முஸ்தீபுகளையும் நிறைய முயற்சிகளையும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம்? கொஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிலையை அப்படியே கொஞ்சம் எடுத்து பாருங்க. நமக்கே என்னடா இது, இந்த ஆளும் இப்படி போயிட்டாரு, அந்த ஆளும் இப்படி போயிட்டாரு, நம்மளால பதில் சொல்ல முடியலையே, நம்ம ஜமாத்தில் முக்கியஸ்தர்களை இப்படி இருந்தால் அப்படிங்கக்கூடிய ஒரு மனச்சோர்வு வந்தது. அதனுடைய விளைவு சில சோம்பேறித்தனமும் வந்துவிட்டது. ஆனால் இதை எப்படி நாம் எதிர்கொள்ளணும், இஸ்லாம் எப்படி எதிர்கொள்ள சொல்கிறது, அதை நாம் மறந்துட்டோம். உலக நடப்பை மட்டும் பார்த்தோமே தவிர, அப்பப்போ ஏற்பட்ட சில நிகழ்வுகளை பார்த்தோமே தவிர, இஸ்லாம் இதை எப்படி கையாள சொல்கிறது, எப்படி நம்ம தாவா பணி செய்யணும் அப்படிங்கிறத மறந்துட்டோம். அப்போ இந்த மேற்று எல்லாம் வந்த உடனே ஏதோ நீங்கள் வேணால் நிர்வாகியாக இருங்க, நீங்கள் வேணால் நிர்வாகியாக இருங்க, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, நான் பின்னால் நின்று ஏதாவது பார்க்குறேன், நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் நான் அதை கேட்கத்தான் செய்வேன், இந்த ஜமாத்தில் தானே இருக்கிறேன், ஜமாத்தை விட்டு வெளியாக ஓடிட்டேன், இப்படியெல்லாம் நம்மள்கிட்ட வார்த்தைகள்லாம் வருது. நம்மள்கிட்ட உள்ள வார்த்தை என்னன்னா, இங்கே தானங்க இருக்கிறேன், இந்த ஜமாத்துக்கு தானே நான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு வேலை உண்டுன்னா சொல்லுங்கள் நான் பார்க்குறேன், ஆனால் நிர்வாகத்துக்குலாம் வரமாட்டேன், அதையும் தாண்டி வலுக்கட்டாயமாக நிர்வாகத்துக்கு போட்டால் கூட எனக்கு முடிஞ்ச தானங்க செய்ய முடியும் என்ற அந்த மாதிரி பதில். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவாவை அப்படியே குறைச்சிடும். நாம் இதுவரையும் வீரியமாக செஞ்ச அந்த தாவா பணியை அப்படியே கீழே கொண்டு போயிடும். முதல்ல நம்ம சூழலை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஜமாத்தினுடைய தாவா பணிக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தது என்பதை மறுக்க இயலாது. சுன்ன ஜமாத்துக்காரன் ஷேக் அப்துல்லா ஜமாலி, மௌலுது பாற்றி, ஹத்தம் பாற்றி எல்லாம்
அவன் வந்து நம்முடைய அந்த தாவாவுக்கு ஈடு கொடுக்க முடியாம அப்படியே ஒரு ஓரமா உட்கார்ந்தான். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு தெம்பு வந்துருச்சு. யாருக்கெல்லாம் தெம்பு வந்திருக்கிறது? சுன்ன ஜமாத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு தெம்பு வந்திருக்கிறது. வெளியில காட்ட மாட்டாங்க, ஆனா வந்து எல்லா இடத்துலையும் 1-2 இடங்கள் அதோடைய வெளிப்பாடை சொல்லத்தான் செய்யறாங்க. அடுத்து ஜாக் இருக்கிறாங்களா இல்லையா, இவங்களுக்கும் ஒரு தெம்பு வந்திருக்கிறது. சலஃபு கூட்டத்துக்கு இதெல்லாம் நீங்க பெருசா பார்க்கறது இல்லை, ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிறது. அதுக்கு அடுத்து என்ன, சுன்ன ஜமாத்து இப்படி, ஜாக்கி இப்படி, அல்லது நம்மளை கடுமையாக எதிர்க்கக்கூடிய வேறு சில அமைப்புகள், அவங்களுக்கும் தெம்பு வந்துருச்சு. இவங்க எல்லாத்திற்கும் தெம்பு வருவதற்கு என்ன காரணம்னா, தௌஹீத் ஜமாத் தான் நாசமா போயிடுச்ச, அது தலைவரே போயிட்டார்ல, அதனால இனி எவன் இந்த கொள்கையை சொல்ல போறான், நம்ம வைக்கக்கூடிய வாதத்திற்கு யாராவது பதில் சொல்ல போறாங்களா, சொல்வதற்கு நாதி இல்லை என்ற அந்த நினைப்புல அவங்க காணக்கூடிய கனவு பகல் கனவு என்பது தனி விஷயம். ஆனாலும் இந்த நினைப்புல ஆளாளுக்கு ஓடி வரான். போதாத காலத்திற்கு நம்ம முன்னாள் தலைவர்கள் எல்லாம் இப்ப நம்மளை வேற ஒவ்வொரு வாரமும் உட்கார்ந்துட்டு அந்த பாத்து இந்த பாத்துன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாத்துல கழுவி வேற குடிக்கிறாங்களா. அது காசு இல்ல, காசை தின்னுட்டான், அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான் அப்படின்னு ஒரே விட்டு அடிக்கிறது தானே. இப்படி வேற. அப்ப இது எல்லாமே இவங்க பேசுறது, இது எல்லாமே எந்த நிலைக்கு கொண்டு போகுதுன்னா, நம்மை எதிர்த்தவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுத்து வந்து பாருடா அப்படிங்கிறான். நம்ம இப்ப என்ன செய்யறோம், அது பார்த்துட்டோம்ல, இப்ப நாங்க எங்கேயாவது வரோம்னு ஒதுங்குறோம். இது சரியா? எகிரி அடிக்க வேண்டிய தாவாவுல வீரியமாக இருக்க வேண்டிய நாமோ, அதுவும் கடந்த காலத்தை விட மிக கடுமையாக இருக்க வேண்டிய நாமோ இன்னைக்கு ஒதுங்குவதும், அல்லது பிறகு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று இன்னொரு நிலையை கடைபிடிப்பதும் இது எந்த விதத்துல நியாயம்? எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? நீங்க தானே சொல்றீங்க, எங்க கிளையில வந்து 10 பேர் இருக்கிறோம், 15 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து மர்கஸ் இன்னும் பிடிக்க முடியல, அல்லது மர்கஸ் வேணும், இடம் பத்தல, இன்னும் கொஞ்சம் இடம் வேணும், அப்படிலாம் பேசுறீங்கல்ல. அதெல்லாம் என்ன காரணத்தை சொல்லுகிறது? நம்முடைய தாவா இன்னும் கடுமையாக போக வேண்டிய ஏராளமான இடங்கள் இருக்கிறது. கொஞ்ச நெஞ்சம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நீங்க எவ்வளவு பேருக்கு தாவா பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? எத்தனை பேரை இஸ்லாத்துக்கு கொண்டீங்க, எத்தனை பேரை தௌஹீது கொண்டிருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னமோ சென்னை மாநகரம் ஃபுல்லா தௌஹீது ஆன மாதிரியும், இங்க யாரும் தௌஹீதுக்கு எதிர்கருத்து இல்லாத மாதிரியும், அத்தனை பேரும் தௌஹீதுல இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரியும் நாம அப்படியே ஒரு மாதிரியா பார்க்கிறோம். ஒன்னு தெரியுமா, நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல அல்லக பாகிஉன் நஃப்ஸக, நபியே உம்மையே நீங்கள் அழித்து விடுவீர்கள் போலும். எதற்காக? அல்லாஹ் யகூனு மூமினின், அவர்கள் ஈமானை கொள்ளாமல் இருந்ததின் காரணத்தினால், யாரும் இஸ்லாத்துக்கு வரல என்ற அந்த கவலையின் காரணத்தினால, கவலையிலேயே உங்களை நீங்கள் அழித்து விடுவீர்களோ. யாருக்கு சொல்றான்? ரசூலுல்லாவுக்கு. ரசூலுல்லா யாரு? உஸ்வத்துன் ஹசனா. நம்ம அத்தனை பேருக்கும் அவங்க தான் முன்மாதிரி, எல்லாத்துக்கும் முன்மாதிரி அவங்க தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே எல்லா உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரி. நம்ம தாயியா இருந்தாலும் நிர்வாகியா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் முன்மாதிரி ரசூலுல்லா. அந்த ரசூலுல்லாவை அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இஸ்லாத்திற்கு வராம இருக்கக்கூடிய அந்த நிலை, தௌஹீதுக்கு வராம இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்து உங்களையே நீங்க அழிச்சிருவீங்களோ. குர்ஆனுடைய வசனம் தானே. சூரத்து ஷுஆராவுல 35வது வசனத்துல இறைவன் சொல்கிறானா இல்லையா? அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃப்லயும் அப்படி அல்லாஹ் சொல்றானே. இந்த கவலை நம்மள ஒரு நாளாவது வந்துச்சா? உங்க தெருவுல நீங்க நடந்து பாருங்க, உங்களுடைய கடை வீதிகள்ல நீங்க நடந்து பாருங்க, எத்தனை பேர் தௌஹீதுவாதி, எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான், எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வரல அப்படின்னு நீங்க திரும்பி பார்த்தீர்கள் என்றால், கிட்டத்தட்ட 1,00,000 பேர்ல தௌஹீத்வாதின்னு சொன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 பேர் 20 பேர் இருப்போம். சதவீத கணக்கு கூட வராது. சதவீத ஒட்டுமொத்த மக்கள் தொகை நீங்க எடுங்க, நம்ம தௌஹீத்வாதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சதவீதத்திலேயே இது வந்து நிக்குமா? அதை விட குறைவாக இருக்கிறோம். அப்புறம் என்ன நம்மளுக்கு கவலை இல்லைன்னா, நமக்கு ரசூலா தான் முன்மாறி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? வரலாற்றுவதற்கு ரசூலுல்லா, நெஞ்சில கை கட்டுவதற்கு ரசூலுல்லா. ஒருத்தன் தௌஹீதுக்கு வரலையே, நபி அவர்கள் தங்களையே அழிக்கக்கூடிய அளவிற்கு கவலைப்பட்டாங்களே, இந்த கவலை எனக்கு இல்லை என்றால் நான் என்ன ரசூலாவை பின்பற்றுகிறேன்? உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உஹது என்ற யுத்தம் வந்தது, அந்த யுத்த களத்தில் உங்களுக்கு கடுமையாக காயம் ஏற்படுத்தப்பட்டது, எல்லாருமே கஷ்டப்பட்டோம், உங்களுக்கும் பயங்கரமான கஷ்டம், நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று வதந்திகள் எல்லாம் பரப்புனாங்க. அவ்வளவு கொடுமையான ஒரு நிகழ்வு உஹது யுத்தம். நாங்க பார்த்ததிலேயே இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக கடுமையான சோதனைக்கு உள்ளான ஒரு நாள் என்பது உஹது களம். இதை விட ஒரு கொடுமையான ஒரு நாள் உங்களுக்கு உண்டா? ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இவ்வளவு கஷ்டத்தை நீங்க சந்திச்சீங்களே, இதை விட கஷ்டமான ஒரு நாள் எதுவும் உண்டா? இருக்க முடியாதுல்ல. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இருக்குதுமா, உஹது போர்க்களத்தை விட ஏறத்தாழ 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்களே, சஹாபாக்கள்ல தோல்வி விட்டாங்களே, இதை விட மிக கொடுமையான ஒரு நிலை எனக்கு இன்னொரு நாள்ல நடந்தது. அது எந்த நாள்? அக்கபாவுடைய நாள், தாயிஃப்ல நடந்த ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மக்காவில் பிரச்சாரம் பண்றேன், யாரும் கேட்கல, அதை முன்னிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகருக்கு போனேன். அங்க தாயிஃப் நகரத்தினுடைய தலைவராக இருந்தாலும் இப்னு அப்து யாலில் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆளு, அவர்கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவர் இஸ்லாத்துக்கு வந்துருவாரு. அவர் இஸ்லாத்துக்கு வந்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க, இதை வச்சு தாவாவை வீரியப்படுத்தலாம். ரசூலுல்லாஹ்க்கு இருந்த கவலை, ரசூலுல்லாஹ்க்கு என்ன கவலை அப்படின்னா, இப்படி எங்கேயாவது நம்ம ஊர்ல இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு போவோம், அங்க இல்லைன்னா இன்னொரு ஊருக்கு போவோம் அப்படின்னு கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு அங்க போய் சொல்றாங்க, அவர் ஏத்துக்கல ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை. அங்க இருக்கக்கூடிய தலைவர், அதெல்லாம் முடியாதுப்பா, உன் கருத்தை எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை திரும்ப அனுப்பிடுறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கடுமையான கவலைக்கு ஆளாக்கப்பட்டேன். எந்த அளவுக்கு என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை அளவுக்கு நான் வந்துட்டேன். அப்படி வருகின்ற பொழுது எப்படி நடந்து வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. தெருவுல நடந்து போகிறேன், ஆனால் அந்த கவலையினுடைய உச்சகட்டம் எப்படி இவ்வளவு தூரத்தை நான் கடந்து வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய தலைக்கு மேல் ஒரு மேகம் நிழலிட்டு கொண்டே வருகிறது. என்னுடைய தலையை நான் உயர்த்தி பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. அப்ப அவங்க எனக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தை? முஹம்மதே, நீங்க யாலில்ட்ட போய் நீங்க பேசுறீங்களே, அந்த பேச்சையும் அல்லாஹ் கேட்டிருக்கிறான், உங்களுடைய மன கவலையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான், உங்களுடைய பேச்சுக்கு அவர் பதிலளித்த அந்த பதிலையும் அல்லாஹ் செவியுற்று இருக்கிறான். இப்பொழுது என்ன, நீங்க உத்தரவு போடுங்க அல்லது இறைவனிடத்துல துஆ செய்யுங்க, இந்த மலைக்கு என்று நியமிக்கப்பட்ட வானவர் இங்க இருக்கிறாரு, நீ சரி என்று சொன்னால் மலையை தூக்கி அந்த தாயிஃப் நகரத்தை அழிச்சிடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய கவலை, அவ்வளவு கவலையோடி வாராங்க. இப்படி ஆறுதலான வார்த்தையும் கிடைக்கிறது. இப்படி கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னாங்க, இல்ல, இவங்க இல்லாம இருந்தாலும் இவங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவர்களாவது அல்லாஹ்வை மாத்திர வணங்கக்கூடிய சந்ததிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே இவங்களை அழிக்க வேண்டாம். எதுக்கு இந்த செய்தியை சொல்றோம்? புகார்ல முஸ்லீம்ல இந்த செய்தி இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ். எதுக்கு சொல்றோம்? ரசூலுல்லாஹ் இப்படி கவலைப்பட்டாங்களே, ஒரு ஆள்கிட்ட போய் தௌஹீதை சொல்லி அந்த ஆள் ஏக்கலன்னு தன் நிலையை மறந்து ரசூலுல்லாஹ் தெருல நடந்தாங்களே, ஒரு நாளாவது நம்மளுக்கு இப்படி கவலை வந்திருக்குமா? நம்ம நிர்வாகி இந்த கவலை என்னைக்காவது வந்துச்சா? என்ன, நான் நிர்வாகியா வரமாட்டேன், நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், அவர் செய்யட்டும், இவருக்கு நான் முட்டு கொடுக்குறேன், அவருக்கு நான் அப்படி இருப்பேன். அப்ப ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்னா நபி அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் எல்லாத்திலையும் பின்பற்றணும்ல. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் கண்டிக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய கவலையை பார்த்து, ஏப்பா நீ இவ்வளவு கவலைப்படுற? அல்லாஹ் கேட்கிறான், வயின் கான கபுர அலைக்க யாராதுகும், நபியே, உங்களுடைய பயானை, நீங்கள் எடுத்து சொல்லுகின்ற அந்த தௌஹீது கொள்கையை அவர்கள் புறக்கணிக்கிறாங்களே, அது உங்களுக்கு மிக பயங்கரமான குற்றமாக தெரிந்தால், இனி சதாத்த அன் தப்தகிய நஃபகன் ஃபில் அர்லி, இந்த பூமியில ஒரு சுரங்கத்தை நீ தோண்டிப்பார், ஒரு சுரங்கத்தை வேணா நீ தோண்டி வை, அவ் சுல்லமன் ஃபி ஸமா, அல்லது வானத்துல ஒரு ஏணியை நீ வச்சுப்பார், வச்சு வேற ஏதாவது ஒரு சான்ற அவங்கள்ட்ட காட்டி அதன் மூலமாக தௌஹீது கொண்டு வரியா? யார கேட்கிறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கேட்கிறான். எதுக்காண்டி கேட்கிறான்?
ரசூலுல்லாஹ்வுடைய கவலை 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 கவலை, எதுக்கெடுத்தாலும் கவலை. இவன்கிட்ட சொன்ன இவன் இஸ்லாத்துக்கு வரல, அவன்கிட்ட சொன்ன அவன் இஸ்லாத்துக்கு வரல, இவன் நம்மளை புறக்கணிச்சிட்டான், அவன் நம்மளை புறக்கணிச்சிட்டான், இவன் அடிக்கிறான், அவன் ஏசுறான், இருக்கக்கூடிய 4 பேரையும் ஊரை விட்டு நீக்கம் பண்றான். அப்ப இவ்வளவு கவலை ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது, ஒரு ஆளாவது தௌஹீதுக்கு வர மாட்டாங்களான்னு. இதை அல்லாஹ் கண்டிக்கிறான். என்ன நினைச்சிட்டு இருக்கிறப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் நினைச்சா அவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வர முடியாதா? நான் நினைச்சால் அத்திருவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாதா என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு கவலை. நம்ம இந்த கவலையில ஒரு 1% வந்திருக்குமா? கவலைப்படுவோம், தௌஹீதை சொல்லணும் அப்படின்னு ஓரளவுக்கு அந்த சிந்தனை இருக்குமே தவிர, அதை தாண்டி ரசூலுல்லாஹ் பட்டாங்களே என்னமோ எல்லாத்தையும் இழந்துட்டது மாதிரி, ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி நினைச்சாங்களே, இவன் இஸ்லாத்துக்கு வரலையே அவன் இஸ்லாத்துக்கு வரலையே அப்படின்னு நினைச்சாங்களே. முதல்ல நிர்வாகியா இருக்கக்கூடிய நமக்கு இந்த கவலை முதல்ல தேவை இருக்கா? நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, கடந்த காலத்தை விட இப்பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் மிக கடுமையாக இருக்கிறது. எதிர்ப்பும் இருக்கிறது, எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. நீ சொல்ல மாட்டியா, நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் கடுமையான எதிர்ப்பும் இருக்கிறது. ரெண்டையும் தாண்டி இந்த தௌஹீதை திட்டமிட்டு கரெக்டாக செயல்படுத்துவது நம் மீது கடமை. இல்லனா நாம ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் என்று சொல்வது வாயளவுக்கு சொல்றோம், அல்லது சில விஷயங்கள்ல நபி அவர்களை பின்பற்றுகிறோம், பல விஷயங்கள்ல பின்பற்றல அப்படின்னு ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு செய்தி நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கடுமையா கண்டிக்கிறாங்க நீங்க பாருங்க. புகாரில் 7150வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் அப்தின் இஸ்தர்ஆஹுல்லாஹு ரஅயத்தன், அல்லாஹ் எந்த ஒரு அடியானுக்காவது ஒரு பொறுப்பை வழங்கிவிட்டான் என்றால், அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு சின்ன நசியத்து கூட சொல்லவில்லை என்றால், அவரு லம் தஜித் ராய்ஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாடைய கூட அவர் நுகர மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த பொறுப்புல உள்ள மிக முக்கியமான பொறுப்பே தாவா தான். இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஜமாத்துக்கு அடிப்படையே தாவா. அப்ப தாவா செய்வேன் என்று ஒரு பொறுப்பை ஒருவர் சுமந்து கொள்கிறார், நான் அதை பொறுப்பேற்று நான் செயல்படுத்துவேன் வருகிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு தாவாவை கொண்டு செல்லவில்லை, மக்களுக்கு இந்த செய்தியை முறையாக அவர் கொண்டு செல்லவில்லை என்றால் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு கடுமையான வார்த்தையில சொல்லணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கஷ்டமான ஒரு வார்த்தையில சொல்லணும்? சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுழைய முடியாது, சொர்க்கம் போக முடியாதானே? ஏன்னா தாவா என்பது அது ஒரு பொறுப்பு. நம்ம எத்தனை பேரு இதை கரெக்டா இந்த ஹதீஸின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கிறோம்? நாம அடிக்கடி கேள்விப்பட்ட இன்னொரு செய்தி தானே, குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொரு ஆளும் பொறுப்புதாரி, நாளை மறுமையிலே அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரணை செய்யப்படுவார். அப்ப நாம பொறுப்புதாரி தானே, தாவாவுக்கு தானே பொறுப்புதாரி, மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது தானே நம்ம பொறுப்புதாரி. இதை முறையாக செய்யவில்லை என்றால், சரியாக செய்யவில்லை என்றால், ஏனோ தானோ என்று பொடுபோக்காக ஒரு அசால்ட்டாக இதை நாம கொண்டு போனோம் என்றால் மறுமையில பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? மற்ற ஆட்கள் மாதிரி நம்ம கிடையாது. தூய்மையான ஜமாத்து என்று மக்களுக்கு மத்தியில பேர் எடுத்திருக்கிறோம். இவனோ மாதிரி வேற எவனும் இல்லை என்று இன்னைக்கும் எல்லா இடத்திலையும் ஒரு நற்சான்றை பெற்றிருக்கிறோம். நம்ம தான் நன்மையை சொல்ல முடியும், தீமையை தடுக்க முடியும் என்ற நிலையை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தும் இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய இந்த தாவா பணியை கையில எடுத்திருக்கக்கூடிய நாமோ பொடுவோக்காக அசால்ட்டாக போனா போட்டோம், ஒரு பொதுக்கூட்டம் வேணா நடத்துவோம், போனா போட்டோம் ஒரு தெருமுறை கூட்டம் வேணா நடத்துவோம், சரி சரிப்பா மாவட்டம் என்னமோ சொல்றாங்க, தலைமையாரன்னு சொல்றாங்க, சரி 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 அடுத்த வாரம் நாங்க ஒரு பொம்பளை பையன்னு வச்சுக்கிட்டு போறோம். இதுக்கா? இதுக்கு தானே? இது முடிஞ்சிச்சுன்னா எல்லா தாவா முடிஞ்சு போச்சா? ஒரு 2 பொம்பளை பையன் நடத்திட்டா, 2 தெருமுறை கூட்டம் நடத்திட்டா, 2 பேருக்கு நோட்டீஸை கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? விளங்கிக்கிடுங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவன் நாளைக்கு பீஜா உட்பட அல்லாஹ்விடத்தில் நமக்கு எதிராக வந்து நிற்பார். நான் தப்பு செஞ்சா ஏன்டா எனக்கு அவன் சொல்லலன்னு கேட்பாரு. கேட்கலாம்ல? நீ தானே யோக்கியங்கிற, நீ தானே குர்ஆன் ஹதீஸை சொல்றங்கிற,
உனக்கு குர்ஆன் ஹதீஸை சொல்லி தந்த அவங்க கூட வழிகட்டு போனாலும் கூட அவங்களுக்கு நேர் வழியை இந்த குர்ஆன் ஹதீஸை அவங்க செய்யக்கூடிய தப்பை நீ சுட்டி காட்டினியா என்று அல்லாஹ் நம்மள கேட்க மாட்டானா? மறுமையை நம்ம அதிகம் பயப்படுறோமே, அல்லாஹ்வை பயப்படுறோமே. அப்ப இறைவனை பயப்படக்கூடிய நாமோ நாளைக்கு இந்த ஆளும் வந்து நிற்பான், பிஜேயும் வந்து நிற்பாங்க. அல்லாஹ் மன்னிச்சால் அது தனி விஷயம். ஆனாலும் நாங்க செய்த இந்த தப்பை இவர்கள் சுட்டி காட்டல என்று எல்லாருமே வரிசையில் நிற்கும் போது நமக்கு எதிராக நம்ம தெருக்காரன், நம்முடைய குடும்பத்துக்காரன், நம்முடைய உறவுக்காரன் அத்தனை பேரும் வரிசையில் நிற்கும் போது என்ன பதில் சொல்லுவோம்? நூஹ் நபி மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? 950 வருஷம் வாழ்ந்த அந்த நூஹ் நபி, இன்னி தாவூத் கௌமி லைலம் வனஹாரா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கு நான் இரவுலையும் பகலையும் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் அவங்களுக்கு தாவா பண்ண என்று நூஹ் நபி அவங்க சொன்னதாக குர்ஆன்ல சொல்றானே. இப்படி நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால பேச முடியுமா? இன்னும் சொல்ல போனா நூஹ் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்தை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகை சமுதாயம் பல கோடி பெருகி இருக்கிறத. இந்த தாவா பணியை செய்ய வேண்டும் என்று தானே நம்ம பொறுப்பெடுத்திருக்கிறோம். அப்ப எத்தனை பேருக்கு நாம கொண்டு போயிருக்கிறோம், எத்தனை பேருக்கு கொண்டு போகல, அந்த லிஸ்டை நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய நேர்வழிக்கு வந்தவர்கள் சதவீத கணக்கில் கூட நம்ம கொண்டு போக முடியாது. யதார்த்தம் தான். அவ்வளவு மக்கள் இன்னைக்கு வழிகாட்டில் இருக்கிறாங்க, அவ்வளவு மக்கள் சரியான பாதை எது என்று தெரியாம திணறி கொண்டு இருக்கிறான். அப்ப பதில் பேச வேண்டிய, தாவாவை கொண்டு செல்ல வேண்டிய பணிகள்ல நாம இருக்கிறோம். இதுக்கு கவலை வேணும். நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம செயல்பட வேண்டும். இல்லை என்றால் மறுமையில அல்லாஹ்விடத்துல நாம கை சேதவாளியாக வந்து நிற்க முடியாது. அல்லாஹ் தான் கேட்பான், உனக்கு சத்தியம் தெரிஞ்சதுல ஏன் நீ சொல்லல? இதுதான் அல்லாஹ் கேட்பான். எத்தனை பேருக்கு சொன்ன, எவ்வளவு பேருக்கு நீ அதை எடுத்து சொன்ன, எவ்வளவு நீ கவலைப்பட்ட? அப்ப இது வேணும். நம்ம நிர்வாகியா இருக்கக்கூடிய ஆட்கள் இது வேணும். அதுதான் முதல்ல நான் சொன்னது, திட்டமிடுதல். நீங்க கவலைப்பட்டு பாருங்க, அல்லாஹ் உங்களுடைய அறிவுல அழகான சிந்தனையை தருவான். நீங்க திட்டமிடுங்களேன், கவலைப்பட்டு திட்டமிடுங்களேன். நம்ம தெருவில் இவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வரல, நம்ம பகுதியில் இவ்வளவு பேர் தௌஹீதுக்கு வரல, என்ன செய்யறது அப்படின்னு நீங்க கவலையோடு உட்கார்ந்து நீங்க வந்து திட்டமிடுங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே, இதை விட அற்புதமான ஒரு திட்டத்தை அல்லாஹ் நம்முடைய மூளையில போடுவான். முதல்ல உங்க பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம டிஎன்டிஜே உறுப்பினர்கள் யார், அந்த லிஸ்டை எடுங்க. இரண்டாவது, யார் யாரெல்லாம் உறுப்பினராக இல்ல அந்த மக்களுடைய லிஸ்டை எடுங்க. இதான திட்டமிடுதல். இதை எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளை அல்ல 2 நாளைக்கு ஒரு ஆளை இப்படி நாம பார்ப்போம். நீ 2 பேரை பாரு, நான் 2 பேரை பார்க்கிறேன். நீங்க செஞ்சு பாருங்களேன், இந்த கவலையோடு நீங்க செஞ்சு பாருங்க. ரசூலாவுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்ததும் அந்த கவலைக்கு தான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே உங்களுக்கு அழகான ஒரு வெற்றியை, மக்கா வெற்றியை தருவோம் என்று இறைவன் சொல்லி அந்த வெற்றியை இறைவன் கொடுத்தான்னா எந்த அடிப்படையில் கொடுத்தான்? ரசூல்லா திட்டம் போட்டாங்கன்னா எந்த அடிப்படையில் திட்டம் போட்டாங்க? என் சமுதாயம் நரகத்துக்கு போகுதே அந்த கவலை, என் சமுதாயம் நரகத்துக்கு போகுதே. அதனாலதான் ரசூல்லா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரும்போது அது எனக்கு பெருமைன்னாங்க. எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரும்போது அவன் ரசூலா மூலமாக ரசூலாவுடைய சமுதாயம் தான் பெரிய சமுதாயமா இருக்குன்னு வருதுல்ல. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம மூலமாக ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரணும், தௌஹீதுக்கு வரணும், அதுக்கு திட்டமிடணும். திட்டமிட்டு எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு எதிராக, தௌஹீதுக்கு எதிராக எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதை நீங்க பாருங்க. அதை பார்த்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நாளைக்கு நான் இவர்கிட்ட சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்லுவேன். நேர்வழி காட்டுவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, தாவா பண்ணுவது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆட்களுக்கும் நீங்க சொல்லி பாருங்க. ஏன் சோம்பேறித்தனம் வருது, ஏன் வந்து இது போதும் ஏன் நினைக்கிறோம், அல்லது அவர் செய்வார் இவர் செய்வார் என்று யார் தலையிலையாவது தட்டி விட்டு போக நினைக்கிறோமே, இதெல்லாம் எதுக்கு? இப்ப நமக்கு நன்மை வேண்டாமா? மறுமையில் அல்லாஹ் நம்மள்கிட்ட கேள்வி கேட்டால் நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? அதனால தயவு செய்து இந்த சோம்பேறித்தனம் அல்லது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அசால்ட்டு, பொடுபோக்கு, இது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க. இது எதுவுமே சரி கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் நாம நல்ல பேரை எடுக்கணும். தாவாக்களம் இப்ப தேவையான ஒரு நேரம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆரம்பத்தில் எப்படி தாவா தேவைப்பட்டதோ அதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் இப்ப தாவா தேவையான ஒரு காலத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அதுக்கு நம்முடைய மாநாடும் ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் வந்தாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் வந்தாங்கல்ல. அதுல ஒரு காட்சி உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் தரப்புல இருந்து நம்ம ஜமாத்துக்கு சொன்ன ஒரு தகவல்,
ஒரே ஒரு பெண்ணு, ஒரு வாலிப வயது உடைய ஒரு பெண்ணு ஃபர்தா போட்டு இருக்குது. அந்த பெண்ணை சுற்றி ஒரு 10-15 பிள்ளைங்க சுடிதார் மட்டும், ஃபர்தானா இல்ல, சுடிதார் மட்டும் போட்டு வந்து நிக்கிறாங்க. காட்சி அரங்குகள், கண்காட்சி அரங்குகள் வச்சிருந்தோமே, அந்த கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டே போறாங்க. அப்ப நம்ம தாய்கள ஒரு பெண்ணு அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்க முஸ்லீம் இவங்களாம்? அப்ப அந்த பிள்ளை சொல்லுது, நாங்கள் ஒரு கல்லூரியில் படிக்கிறேன், நான் மட்டும்தான் முஸ்லீமு, இந்த பிள்ளைகள்லாம் என்னுடைய கல்லூரி தோழிகள். இந்த குரான் மாநாடு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே குரான் சம்பந்தமாக சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி இத்தனை பொம்பளை பிள்ளைகளை நான் கூட்டு வந்திருக்கிறேன், அவங்களும் வந்திருக்கிறாங்க. இது நம்முடைய மாநாட்டில் நடந்த காட்சிகள். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 10 பொம்பளை பிள்ளைகள் வந்தாங்களே, தாவாவுடைய தேட்டத்தினால தானே வந்திருக்கிறாங்க. நம்ம எங்கேயோ விளம்பரம் பண்ணியிருப்போம், யார்கிட்டயாவது சொல்லியிருப்போம், அதை கேள்விப்பட்டு அந்த ஒரு முஸ்லீம் பொண்ணு 10 பிள்ளைகளை 15 பிள்ளைகளை அது கூட்டு வந்திருக்குது. ஆனாலும் அந்த 15 பெண்களுக்கும் ஒரு தாவானுடைய தேட்டம் இல்லை என்றால் எது கடவுள், எவன் கடவுள், கடவுளுடைய ஆற்றல் என்ன, அது தெரிய வேணும் என்ற ஒரு நிலையில தானே வந்தாங்க. இன்னைக்கும் அவங்களுக்கு போய் தாவா சேரலையே, முழுமையாக போய் சேரலையே. இத மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க கல்லூரிகள்ல அல்லது ஸ்கூல்கள்ல அல்லது படிக்கக்கூடிய இடங்கள்ல அல்லது வேறு சில வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தாவா இல்ல. தயவு செய்து நீங்க ஏதோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் நம்முடைய தாவாக்களம் சூடு பிடிக்க வேண்டும். இனிமேல் தான் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த குர்ஆனுடைய செய்தியை, வஹீ செய்திகளை ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு போகணும். அதற்கு அடிப்படை திட்டமிடுதல். தயவு செய்து முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரியாவது மாசத்துக்கு ஒருக்க பார்க்கணும், முடிவிடுங்க, திட்டமிடுங்க. நம்மளுக்கு முடியும், நம்மளுக்கு முடியலன்னா வேற யாரு செய்ய போறா? ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரை மாசத்துக்கு ஒருக்க சந்திப்போம். போட்டோ பிடிக்கிறதுக்காண்டி அல்ல, விளம்பரத்துக்காக வேண்டி அல்ல, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக, நான் மறுமையில சொர்க்கம் போகணும் என்பதற்காக, என்னுடைய சுயநலத்திற்காக. ஒவ்வொரு ஆளும் நீங்க முடிவெடுங்க, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரை கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு. நீங்க அப்படி ஒரு முடிவெடுத்து அவருக்கு ஒரு தாவா நீங்க பண்ணி பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு மாற்றம் கொண்டு வருவான். அதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்க அல்லது 3 நாளைக்கு ஒருக்காவது முஸ்லிமான சகோதரர்கள், தௌஹீதுக்கு எதிராக இருக்கக்கூடிய சகோதரர்களை அவர்களை நான் சந்திப்பேன். எவ்வளவு பெரிய எதிரியா இருக்கட்டும், நம்மளை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கட்டும், போய் சொல்லுவேன் நின்னுங்க. அதுல என்ன தப்பு? எல்லாத்தையும் போய் சொல்லுவோம். இப்படி நீங்க திட்டமிடுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த தௌஹீதும் ஏகத்துவ எழுச்சியும் எங்கேயோ போய் நிற்கும். நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? RSSல அல்லது இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புல தஞ்சை மாவட்டத்தில் மிக முக்கிய புள்ளி, அவருடைய குடும்பத்தில இருந்து ஒரு பொண்ணு இஸ்லாத்துக்கு வந்திருக்குது. யாருன்னு உங்களுக்கு சொன்னாலே தெரிஞ்சிடும். எதுக்கு சொல்ல வாரேன்? ஆனா எவ்வளவு பேர் தாவாவை அப்படி தாகத்தோடி, தாவாவுடைய தாகத்தோடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாம அப்படியே பிரியாணி தின்னுட்டு மலர்ந்த மாதிரி அப்படியே மலர்ந்து உட்கார்ந்த. மாநாடு நடத்திட்டோம்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது அவரு பார்த்துக்கிடுவார், இவர் பார்த்துக்கிடுவாரு. என்ன எவர் பார்ப்பார்? நம்ம தான் பார்க்கணும். என் குடும்பத்தை நான் தான் தூக்கி சுமக்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் தான் உழைச்சு போடணும், என் பிள்ளைகளுக்கு நான் தான் படிப்பு சொல்லி கொடுக்கணும், என் பிள்ளைகளை கரை சேர்ப்பது என்னுடைய கடமை. அதே மாதிரி இந்த ஜமாத்து நம்முடைய ஜமாத்து, தாவா என்பது நம்முடைய தாவா, இஸ்லாத்தினுடைய தாவா, இதை நான் தான் செய்யணும். வேற யாரு செய்வா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அவங்களுடைய நிலை என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? வேற யாருங்க செய்வா? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் வந்து பேசுறதா இருந்தா அப்படியே தவம் கடந்து கேட்போம். நம்ம மட்டும் இல்ல, தௌஹீதுல ஊறியவர்கள் மட்டும் இல்ல, தௌஹீதுக்கு வராத ஆட்கள் கூட அவர் பேச்சா அவர் கூட்டு வந்துருங்களேன், என்ன செலவானாலும் பரவாயில்லை கூட்டுவாங்க. நம்ம நிர்வாகிகளும் அப்படியே கியூல நிற்போம். எப்படியாவது 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 வாங்கி தந்துருங்க. சரி, அன்னைக்கு சொன்னாங்க, அதெல்லாம் பொய், நம்ம சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. ஆனா இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு கூட்டம் போடட்டும் பார்ப்போமே, எத்தனை பேர் கேட்குறாங்க, எத்தனை பேர் கேட்க போறாங்க, ஒரே வார்த்தையில முடிஞ்சிடும். போடா, சத்தியத்தை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லடா அப்படிங்கிறான். சத்தியத்தை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஆனா இன்னைக்கு நம்மள இருக்கக்கூடிய நேத்து பயிற்சி பெற்ற ஒரு தாயா இருந்தாலும் சொல்லப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு லட்சம் பேர் தயாரா இருக்கிறான். நம்முடைய பொடுபோக்கு, நம்முடைய அந்த சோம்பேறித்தனத்தை நீங்க களைஞ்சிட்டு அப்படியே வெளி உலகத்தை நீங்க பாருங்க, அப்ப தெரியும். நம்ம பேசுகின்ற நம்முடைய சொந்த நலனுக்காக வேண்டி கூட்டம் வர்றதில்லை, நம்ம சொல்கின்ற இறைவனுடைய வாக்குக்காக, குர்ஆனுடைய வாக்குக்காக,
இதை கேட்பதற்கு லட்சம் பேர் இன்னைக்கு தயாரா இருக்கிறான். நம்ம தான் கொஞ்சம் ஒதுங்கி போறோம். அதனால தயவு செய்து நம்ம எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு முடிவு, நம்ம பொறுப்புதாரிகள், நம்ம நிர்வாகிகள், நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி என்பது இந்த தாவா பணி. அது எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பணி. இது அல்லாஹ் நம்ம மேல சுமத்திட்டான். நீங்க என் மேல சுமத்தல, நான் உங்க மேல சுமத்தல, இறைவன் சுமத்தி இருக்கிறான். அல்லாஹ் தான் நம்மளுக்கு நேர்வழி காட்டினான். அந்த இறைவன் நீ தாண்ட தகுதியானவன், நீ தாண்ட இந்த சத்தியத்தை சொல்வதற்கு உண்மையானவன் என்று நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான். நம்ம இப்ப செய்ய வேண்டியது இறைவனுடைய கட்டளை எடுத்து சொல்வது. இதை புரிந்து கொண்டாலே போதும். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இதுக்குத்தான் நிர்வாகிகள். சும்மா கொடியை நட்டுவதற்கோ அல்லது வேற ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் அது நடத்துவோம், அது தனி. ஆனால் அதையும் தாண்டி இது எல்லா பணிகளையும் களப்பணிகளையும் செய்வதுதான் நம்முடைய பொறுப்பு. இதை புரிஞ்சுக்கிடுங்க. இதை திட்டமிட்டு செய்யுங்க. எல்லா நேரத்திலையும் முறையாக திட்டமிடுங்க, அதை செயல்படுத்துங்க. அல்ல செயல்படுத்தும் போது ஏதாவது குறை இருந்தால் மீண்டும் மசூரா பண்ணுங்க. அதை செயல்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகள் எல்லாம் கேளுங்க. இந்த தாவா பணி இப்படி கொண்டு போறதுக்கு மாவட்டத்தில் மாநிலத்தில் ஆலோசனை கேளுங்க. சொல்வதற்கும் ஏராளமான மாநில மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி தாவாவை வீரியமா கொண்டு போங்க. இது நம் மீது கடமை. இல்லை என்றால் மறுமையில நாமோ அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கும் என்று மறுமையை என்னையும் ஜமாத்தையும் இல்லை, மறுமைக்கு பயந்து நாம வாழ்வோம். அல்லாஹ்விடத்தில் நற்பேரை நாம வாங்குவோம். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah